இன்னைக்கு காலையில இருந்தே பார்வதி கம்ருதீன் பஞ்சாயத்து பெருசா போயிட்டு இருந்துச்சு. கம்ருதீன் ரொம்ப கோவப்பட்டு பார்வதி மேல, நீ என்ன பத்தி இப்படியெல்லாம் நினைச்சிட்டல்ல, நீ அப்ப என்ன தப்பா தான் நினைச்சிருக்க, நான் என்ன அப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தேனா, நான் வெளியே போகணும்னு நினைக்கிறது தானே உன்னோட ஆசை, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டு பயங்கரமா கோவப்பட்டாரு. சேரை எட்டி உதைச்சது இதெல்லாம் கூட ப்ரொமோல வந்துச்சு, நம்ம பார்த்தோம். கடைசியில இவங்க 2 பேருக்குள்ள பிரிவு வந்துருச்சு, அவ்வளவுதான் இந்த காதலோ அப்படின்னு நினைச்சா எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி மறுபடியும் 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஆமாங்க, பார்வதி அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா கமருதீன் அவர்கிட்ட, அப்ப உன் கூட நான் நல்லா பழகல, நீ என் கூட நல்லா பழகுவியான்னு எனக்கு தெரியாது, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாது. நான் அப்ப என்னோட மனசுல உன்னை பத்தி என்ன தோணுச்சோ, நீ எப்படி பழகுனியோ உன்னை பத்தி என்ன தோணுச்சோ அதை தான் அப்படி நான் சொன்னேனே தவிர, நீ இப்படிதான் இருக்க, உன்னோட கேரக்டரே இப்படிதான், நீ தப்பா தொட்ட, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லவே இல்லை, அப்படி நினைச்சு நான் சொல்லல. ஆனா நீயும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் பழக பழக புரிஞ்சுக்கிட்டேன், என் மனசுல அப்ப என்ன தோணுச்சோ அதை சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு பார்வதி அவங்க கேக்குறாங்க. அதுக்கும் கம்ருதீன் அவர் சரின்னு சொல்லி அவங்க சொன்னது எல்லாம் கேட்டுட்டு 2 பேர் பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்ப பார்வதி தெளிவா எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நீ என் கூட பேசாம போன, அதனால எனக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, அதனால திவாகர் அவர்கிட்ட நான் போய் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி நான் வெளிப்படையா பேசினேன், அந்த இடத்துல நான் பேசினது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பார்வதி கம்ருதீன் அவங்க கிட்ட பேசுறாங்க. கம்ருதீன் அவரும் அந்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. ஆக மொத்தத்துல பார்வதி அவங்களுடைய வீடுதான் இப்ப ஒரு நாள் முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தங்க இருக்காங்க. கம்ருதீன் அவர்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாங்களோ, இல்ல இவங்க திருமணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்களா, இல்ல பார்வதி அவங்களோட பயங்கரமா சண்டை போட போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே போல பார்வதி அவங்க கம்ருதீன் அவங்க கிட்ட சொல்றாங்க, அம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நான் இவங்களை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் சரி, அப்ப என் கூட நீ நிப்பல்ல, நான் ஸ்ட்ராங்கா இருக்க கல்யாணம் பண்றதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கம்ருதீன் அவரு, நான் அதுலலாம் ஸ்ட்ராங்கா இருக்க, கல்யாணம் பண்றதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா நீ என்னை பத்தி இப்படி சொல்லியிருக்கன்னு தெரிஞ்சதா எனக்கு கஷ்டமா போச்சு, பேட் டச் அப்படிங்கிற வார்த்தையை நீ யூஸ் பண்ணியிருக்க கூடாது, அது ரொம்ப தப்பு, அந்த வார்த்தையை நீ சொன்னதுதான் எனக்கு கோவம், அதுதான் பிடிக்கல, ஆனா உன் கூட நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆக மொத்தத்துல இவங்களோட கல்யாணமும் எப்படி நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கம்ருதீன் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்டே இப்படி ஆயிருச்சுன்னா கடைசியில இது எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல எனக்கு, அதனாலதான் நான் யோசிச்சேன், என்னடா ஸ்டார்டிங்கே இப்படி இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன், அதனாலதான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், அதனாலதான் கோவப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் அவரும் பார்வதி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இப்போ இவங்களோட லவ் ட்ரூவா அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இவங்களோட ஃபேமிலியில இருந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பிக் பாஸ் அப்டேட் இது போல தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.